தமிழ் தென்றல் மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண உள்ள தேர்வு 44. அவற்றுள் தமிழ் வினாக்களுக்கான விளக்கங்களை தற்போது காண உள்ளோம். வாருங்கள். முதல் வினா, சொல்லும் பொருளும் நமக்கு 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து தமிழ் தென்றல் தேர்வானது. இந்த தேர்வு முழுவதும் 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து எழுப்பப்பட்டுள்ள வினாக்கள். அவற்றுக்கான விளக்கங்களை பார்ப்போம். மடை இடங்கனி வந்துளம் ஆடும் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள இடங்கனி என்பதன் பொருள் என்ன? முதலில் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருமலை முருகன் பல்லு என்ற நூலிலிருந்து இந்த பாடல் வரியானது கையாளப்பட்டுள்ளது. இவற்றுள் இடங்கனி என்பதன் பொருள் சங்கிலி என்பதாகும். இடங்கனி என்பதன் பொருள் சங்கிலி. இங்கு மடை இடங்கனி என்பதன் பொருள் சங்கிலி. வந்துளம் என்பது உலான் எனும் பறவையை குறிக்கிறது. உலான் எனும் ஒரு வகை பறவையை குறிக்கிறது. உலான் எனும் ஒரு வகை பறவையை குறிக்கிறது. எனவே இதன் பொருள் இடங்கனி என்பதன் பொருள் சங்கிலி. திருமலை முருகன் பல்லு என்ற நூலிலிருந்து கையாளப்பட்டுள்ள பாடல் வரி. இங்கு வட ஆரி நாடு என்று அழைக்கப்படும் குற்றாலத்தின் பெருமையை உணர்த்தும் விதமாக இந்த பாடல் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கும். உளம் என்பது உலான் எனும் ஒரு வகை பறவை. சங்கிலி என்பது இடங்கனி என்ற சொல்லின் பொருளாகும். இந்துளம் என்பதுதான் ஒரு வகையான பண்ணாகும். இந்துளம் என்பது ஒரு வகையான பண்ணை குறிக்கிறது. அடுத்த வினா, அலர்தல் என்பதன் பொருள் என்ன? பொதுவாக பூவின் படிநிலைகளை 7 வகையாக நாம் பிரிப்போம். அரும்பு, முகை, மொட்டு, மலர், அலர் என்று 7 வகைப்பாட்டினுள் அலர்தல் என்பது இங்கு மலர்தலை உணர்த்துகிறது. அலர்தல் என்பது மலர்தலை நமக்கு இங்கு உணர்த்துகிறது. அலர்தல் என்பதன் பொருள் மலர்தல் என்பதாகும். அடுத்த வினா, கோடை எனும் சொல்லுக்கு பொருந்தாததை தேர்வு செய்க. வழங்கப்பட்டுள்ள 4 தெரிவுகளுள் 3 தெரிவுகள் பொருத்தமாக இருக்கும், ஒரு தெரிவு பொருந்தாததாக இருக்கும். இங்கு கோடை எனும் சொல்லுக்கு பொருந்தாதது என்ன? பொதுவாக தமிழில் வரை என்ற சொல்லானது மலை, விளிம்பு, நுனி, எல்லை என்ற பல பொருள்களை உணர்த்துவதுதான் தமிழில் கையாளப்பட்டுள்ள வரை என்ற சொல்லின் பொருளாகும். இவற்றில் கோடு என்பதும் நமக்கு இங்கு விளிம்பு, எல்லை, கரை ஆகியவற்றை உணர்த்துவதால் பொருந்தாதது என்று எதுவும் இல்லை. பொருந்தாதது என்பது எதுவும் இல்லை. கோடு என்பது இங்கு மலையை குறிக்கும் மலை இடப்பெயர்வுகள், மலையை குறிக்கின்ற சொற்களுள் கோடு, வரை, விளிம்பு, நுனி, கரை இவையெல்லாம் மலை எனும் பொருளை உணர்த்துகிறது. அதனால் இங்கு வழங்கப்பட்டுள்ள தெரிவுகளுள் பொருந்தாதது என்று எதுவும் இல்லை. அடுத்த வினா, பொருந்தா இணையை கண்டறிக. இங்கு பொருந்தாத இணை என்று பார்த்தால் புயம் என்பது தோலை குறிக்கிறது. மாசுணம் என்பது பாம்பினை உணர்த்துகிறது. நூபுரம் என்பது சிலம்பினை குறிக்கிறது. நூபுரம் என்பது சிலம்பு என்ற பொருளை உணர்த்துகிறது. கரங்கும் என்றால் சுழலும் என்ற பொருளை உணர்த்தி செல்கிறது. எனவே இங்கு புயம் என்பது தோல், நூபுரம் என்பது குண்டலம் அல்ல சிலம்பு, மாசுணம் என்றால் பாம்பு, கரங்கும் என்பது சுழலும் என்ற பொருளை உணர்த்தி செல்கிறது. எனவே பொருந்தாத இணை இங்கு தெரிவு பி ஆகும். அடுத்த வினா, வண்ணம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பொதுவாக வண்ணம் என்ற சொல்லும் விலாசம் என்ற சொல்லும் அழகினை உணர்த்துகிறது. விலாசம், வண்ணம் ரன்னகரம் எழுத வேண்டும். இங்கு ரன்னகரம் என்பது 2 சுழி நா என்று அழைக்கப்படுகின்ற ரன்னகரம். வண்ணம், விலாசம் இவை இரண்டும் அழகு என்ற பொருளை உணர்த்தி செல்கிறது. எனவே இங்கு வண்ணம் என்பது நிறம் அல்ல. இங்கு டன்னகரம் இடப்பட்டிருந்தால் ஒருவேளை அவை நிறமாகும். டன்னகரம் வண்ணம் என்பது நிறத்தை உணர்த்துகிறது. ரன்னகரம் வண்ணம் என்பது அழகு என்ற பொருளை குறிக்கின்றது. எனவே வண்ணம் என்ற சொல்லின் பொருள் தெரிவு பி, அழகு என்பதாகும். அடுத்த வினா, தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் என்ற குறுந்தொகை அடியில் தலைப்பாகை என்ற பொருளை குறிக்கின்ற சொல் இது. வழங்கப்பட்டுள்ள பாடல் வரி குறுந்தொகை நூலில் இருந்து கையாளப்பட்டுள்ளது. அதில் தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் என்பதுதான் தலைப்பாகையை உணர்த்தி செல்கிறது. எனவே தெரிவு சி, சிதவல் என்பதுதான். சிதவல் தலைப்பாகை அணிந்தவர்கள் என்ற பொருளை, சிதவளர் என்றால் தலைப்பாகை அணிந்தவர், சிதவல் என்பது தலைப்பாகையை குறிக்கின்ற
சொல்லாகும். அடுத்த வினா, துஞ்சல் என்ற சொல்லின் பொருள் என்ன? துஞ்சல் என்பது பொதுவாக உறக்கத்தையும், உறங்கி இருப்பவரை துஞ்சினார். இங்கு நமக்கு இலக்கண போலி, இலக்கணமுடையது, மருவு என்ற வழக்கு வகைகளுள் மங்களம், குழுவுக்குறி என்ற வழக்கு வகையையும் நாம் படித்துள்ளோம். அவற்றில் துஞ்சினார் என்றால் இறந்தார், செத்தார் என்பதை மங்களமாக அமங்கலமாக இருப்பதால் அவை மங்கள சொற்களாக மாற்றி துஞ்சினார் என்று கூறுவோம். எனவே துஞ்சினார் என்பது உறங்குதல் என்ற பொருளையும், இறந்து போனால் என்ற பொருளையும் உணர்த்துவதால் துஞ்சல் என்ற சொல்லின் பொருளாக இங்கு உறங்குதல் மற்றும் சோம்பல் என்ற பொருளையும் உணர்த்துகிறது. துஞ்சல் என்பது சோம்பல் என்ற பொருளையும் உணர்த்துகிறது. மற்றொரு பொருளாக மங்கள சொல்லாக நாம் துஞ்சினார் என்றும் பயன்படுத்துவோம். அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். துஞ்சினார் என்பது மங்கள சொல்லாகும். இறந்தார் என்பதை துஞ்சினார் என்று பயன்படுத்துவோம். இங்கு துஞ்சல் என்பது உறங்குதல் மற்றும் சோம்பல் ஆகிய இரண்டு பொருள்களையும் குறிப்பதால் மிகச்சரியான விடை தெரிவு டி ஆகும். பி மற்றும் சி என்பதுதான் மிகச்சரியான விடை. அடுத்த வினா, தாள் என்னும் சொல்லிற்கு பொருந்தாத பொருள் எது? வள்ளுவ பெருந்தகை தாளாட்சி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று மிக அழகாக கையாண்டுள்ளார். அவற்றில் தாள் என்பது முயற்சி, விடாமுயற்சி செய்து தாளாட்சி தந்த பொருள் எல்லாம், விடாமுயற்சி செய்து சேர்த்து வைத்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மை என்றால் உதவி, உதவி செய்தலை பொருட்டு. எனவே இங்கு தாள் எனும் சொல்லிற்கு பொருந்தாத பொருள் என்றால் 3 தெரிவுகள் பொருத்தமாகவும் ஒன்றே மட்டும்தான் பொருந்தாததாக இருக்கும். தாள் என்பது பாதம் என்ற பொருளையும் அடி என்ற பொருளையும் உணர்த்துகிறது. எனவே பொருந்தாத பொருள் என்பது தெரிவு டி முதல் என்பதாகும். தாள் பணிந்தேன், பாதம் பணிந்தேன், அடி பணிந்தேன். எனவே தாள் என்ற சொல்லின் பொருள் பொருந்துவது முயற்சி, பாதம், அடி. கேட்கப்பட்ட வினா பொருந்தாத பொருள் முதல் என்பதுதான் பொருந்தாத பொருள். அடுத்த வினா, ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்ற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவ பெருந்தகை கையாண்டுள்ளார். இவற்றில் ஒப்புரவாண்மை, அடக்கமுடைமை, அடக்கம் என்பதல்ல, பண்புடைமை என்பதல்ல, உதவுதல், பிறருக்கு உதவுதல் என்பதுதான் ஒப்புரவு என்ற சொல்லின் பொருளாகும். ஒப்புரவு என்பது பிறருக்கு உதவுதல். பொருந்தாத இணையை கண்டறிக. இங்கு வழங்கப்பட்டுள்ள சொற்களுள் பொருந்தாத சொல்லும் பொருளில் எந்த இணை பொருந்தாததாக உள்ளது? பிரசம் என்பது தேன், வரன் என்றால் வறுமை, கொழுஞ்சோறு என்பது பெருஞ்செல்வம் என்ற பொருளை உணர்த்துகிறது. திணைச்சோறு அல்ல, பெருஞ்செல்வம், பெரும் செல்வம் என்ற பொருளை உணர்த்துகிறது. கொழுநன் குடி என்பது கணவனது குடி. கொழுநன் என்றால் கணவன், கொழுநன் குடி என்பது கணவனுடைய வீடு, கணவனுடைய வீடு, அதைத்தான் கொழுநன் குடி என்பார்கள். இங்கு கொழுஞ்சோறு என்பது பெரும் செல்வம் என்ற பொருளை உணர்த்துகிறது, திணைச்சோறு அல்ல. எனவே கேட்கப்பட்ட வினா பொருந்தாத இணை தெரிவு சி ஆகும். மதுகை என்றால் பெருமிதம். பொருந்தாத இணை என்ற கேள்விக்கு சரியான விடை கொழுஞ்சோறு. கொழுஞ்சோறு என்பது பெரும் செல்வம், திணைச்சோறு அல்ல. அடுத்த வினா, கடனா கொளனே மடம்நனி இகக்கும் என்ற தொல்காப்பிய பாடல் வரிகள் இகக்கும் என்பதன் பொருள் என்ன? இகக்கும் என்பதன் பொருள் நீக்கும் என்பதாகும். கடனா கொளனே மடம்நனி இகக்கும் என்ற பாடல் அடியானது தொல்காப்பிய நூற்பாவில் இடம்பெற்றுள்ளது. அவற்றில் இகக்கும் என்பதன் பொருள் நீக்கும் என்பதாகும். உலகத்தை குறிக்கும் சொல் எது? உலகம் என்ற பொருளை உணர்த்துகின்ற சொற்கள் இங்கு அடவி என்பது காடு, புடவி என்றால் உலகம், புடவி என்பதுதான் உலகம். இங்கு தீன் என்பது மார்க்கம், வீண் என்றால் மார்க்கம், குறை என்றால் குற்றம். எனவே கேட்கப்பட்ட வினாவானது உலகத்தை குறிக்கும் சொல் எது? உலகம் என்ற பொருளை உணர்த்துகின்ற சொல் புடவி என்பதாகும். இதே புறவி என்று வழங்கி இருந்தால் அது குதிரையை குறிக்கும். புறவி ஆட்டம், குதிரை ஆட்டம் என்பர். புறவி என்றால் குதிரை, புடவி என்றால் உலகம். அடவி என்பது காடு, புரை என்றால் குற்றம், தீன் என்றால் மார்க்கம். அடுத்த வினா, விண்டு பற்பல மொழி விளம்பலால் விண்டு என்பதன் பொருள் என்ன? இங்கு கையாளப்பட்டுள்ள பாடல் அடியில்
விண்டு என்பதன் பொருள் என்ன? விண்டு என்பதன் பொருள் தெரிவு சி, திறந்து என்பதாகும். விண்டு என்பதன் பொருளானது திறந்து என்ற பொருளை உணர்த்துகிறது. அடுத்த வினா, பொருந்தா இணை எவை எது? வதுவை என்பது திருமணம் என்ற பொருளை உணர்த்துகிறது. எய்தல் என்றால் அடைத்தல் அல்ல, அடைதல். மண்டிய என்றால் நிறைந்த. வாரணம் என்பது யானை. எனவே இங்கு பொருந்தாத இணை என்பது தெரிவு பி ஆகும். வதுவை என்றால் திருமணம், வாரணம் என்றால் யானை, மண்டிய என்பது நிறைந்த என்ற பொருளை உணர்த்துகிறது. அடுத்த வினா, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் குறளில் ஏமம் என்பதன் பொருள் என்ன? ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. இடித்துரைக்கும் ஏமரா மன்னன் என்றும் திருவள்ளுவர் மிக அழகாக கையாண்டிருப்பார். இங்கு ஏமரா மன்னன் என்றால் பாதுகாப்பற்ற மன்னன் என்ற பொருள். எனவே ஏமம் என்பதன் பொருள் இந்த குறளில் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் என்ற குறளில் கையாளப்பட்டுள்ள ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு என்பதாகும். அடுத்த வினா, அயன் என்னும் சொல் குறிக்கும் கடவுள் எது? அயன் என்ற சொல் குறிக்கும் கடவுள் பிரம்மன் ஆகும். அயன் என்ற சொல் குறிக்கும் கடவுள் பிரம்மன். சிவன் என்பது அரி. முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. மால் என்றால் விஷ்ணு. திருமால் என்பவற்றுள் சுருக்கமாக மால் என்றும் வழங்குவர். மால் என்பது விஷ்ணுவை குறிக்கும். எனவே இங்கு அயன் என்னும் சொல் குறிக்கின்ற கடவுள் பிரம்மன் ஆகும். அடுத்த வினா, சரியற்ற இணையை கண்டறிக. இங்கு வழங்கப்பட்டுள்ள 4 தெரிவுகளும் 3 சரியாகவும் 1 சரியற்ற இணையாகவும் இருக்கும். குழல் என்பது கூந்தல். வரிசை என்றால் சன்மானம். ஆளாளம் என்றால் நஞ்சு. ஆளாளம் என்பது நஞ்சு, அமுதம் அல்ல, நஞ்சு. ஆளாளம் என்பது நஞ்சை உணர்த்துகிறது. விடம், விஷம் என்ற பொருளை உணர்த்துகின்ற நஞ்சு. அந்தம் என்றால் முடிவு, அந்தாதி. அதனால்தான் முடிவும் ஆதியை தொடக்கமும் கொண்டு அமைவது அந்தாதி. குழல் என்பது கூந்தல், வரிசை சன்மானம், அந்தம் என்பது முடிவு, ஆளாளம் என்பது அமுதம் அல்ல, நஞ்சு. எனவே சரியற்ற இணை தெரிவு சி ஆகும். அடுத்த வினா, கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி என்பதில் கனிகள் என்பதன் பொருள் உலோகங்கள், கனிமங்களை உணர்த்துகின்ற உலோகங்கள். இங்கு கனிகள் என்பது உலோகங்கள் ஆகும். அடுத்த வினா, பதி என்னும் சொல்லின் பொருளில் பொருந்தாதது எது? பதி என்பது நாடு என்ற பொருளையும், பதி என்றால் தலைவன், வழி என்ற பொருளையும் உணர்த்துவதால் பதி என்ற சொல்லில் பொருளின் பொருந்தாதது என்று எதுவும் இல்லை. எனவே வழங்கப்பட்டுள்ள 3ம் பதி என்ற சொல்லின் பொருளாகும். நாடு, தலைவன், வழி. சொல்லும் பொருளும் பொருத்துக. வழங்கப்பட்டுள்ள 4 தெரிவுகளையும் 10 பாடல் வரிகளில் இருந்து கையாளப்பட்டுள்ள இந்த 4 தெரிவுகளுக்கான பொருளை கண்டறிந்து பொருத்த வேண்டும். நிறையம் என்பது நரகம், நிறைய பாடல்கள், நரக வேந்தர்கள். எனவே நிறையம் என்பது நரகம் என்ற பொருளை உணர்த்துகிறது. நயந்து என்றால் விரும்பிய, நயந்து என்றால் விரும்பிய. கடுந்துப்பு என்பது மிகுந்த வலிமை, கடுந்துப்பு என்றால் மிகுந்த வலிமை. அயம் என்பது குதிரை. அயம் என்றால் ஆடு என்ற பொருளையும் குதிரை என்ற பொருளையும் உணர்த்தி செல்லும். எனவே இங்கு வழங்கப்பட்டுள்ள தெரிவில் குதிரை என்பது மிகச்சரி. 2, 3, 4, 1 என்ற தெரிவான ஏதான் மிகச்சரியான விடையாகும். அயன் என்றால் தான் பிரம்மன். அயன் என்பதுதான் பிரம்மன். இங்கு அயம் என்பது ஆடு மற்றும் குதிரையை உணர்த்துகிறது. நிறையம் என்றால் நரகம், நயந்து விரும்பிய, கடுந்துப்பு மிகு வலிமை. அயம் என்பது குதிரையை உணர்த்துகிறது. நன்றி மாணவர்களே.